ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷன்னோட பர்த்டே. எல்லாம் டயர்டாகி எல்லாருமே தூங்கியாச்சு. நாளைக்கு பஸ்ஸுக்கிட்டு ஸ்கூலுக்கும் போகணும். இந்த வருஷம் வந்து ரெசார்ட் எதுவுமே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஊர் சுற்றும் பயணங்கள் எல்லா வருஷமும் பாப்பா பர்த்டேனாலே எங்கேயாவது வெளியே ரவுண்ட்ஸில் இருப்போம். இந்த வருஷம் அப்படி வீட்டிலே முடிச்சாச்சு. சும்மா சிம்பிளாக கேக் வெட்டிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன வேறு திபிக்கு வேறு ஒரே அந்த கமெண்ட்ஸ் தான். அது 2-3 வந்து திபிக்கு வந்து நம்ம அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை பார்க்கல, புதுசாக பார்க்குறவங்க பார்க்கல போல். திபி வந்து எங்கேன்னு மறுபடியும் ஏகப்பட்ட கமெண்ட் ஃபுல்லாக அந்த ஒரு பாப்பாவுக்கு வந்து வண்டி கொடுத்துருந்தோம்ல, அதை பார்த்துட்டு திபி எங்கே என்னென்னு கேட்டிருந்தாங்க. அது ஆல்ரெடி அது சொன்னதே தான் சொன்ன மாதிரி இருக்குது. சொன்ன மாதிரி இருக்கு. ஏன்னா பார்க்காதவங்க கேட்பாங்க. ஆமாம், பார்க்காதவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து அவள் ஊரில் இருக்கா, தங்கச்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா பார்த்துட்டு இருக்கான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்காக பிடிச்சி தான் அவள் வந்து அங்கே ஊரில் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா வேற ஆசைப்பட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்து போயாச்சு. ஆமாம், அவளுக்கும் கொஞ்சம் ஆசை. இப்போ வந்து என் தங்கச்சிக்கு அங்கேருந்து விடுறதுக்கு ஆசை இல்லை. ஆமாம், வந்து பார்த்துக்கிறாள். ஆமாம், பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறா. பார்த்துக்கிறேன்ல, நல்லாவே பார்த்துக்கிறாள். ஆமாம், நல்லா பார்த்துக்கிறா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் அந்த பாப்பாவுக்கு வண்டி நம்ம கேட்கும் போதும் சரி, அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அனுப்பிட்டே இருந்தாங்க. அதேமாதிரி ஒரு அண்ணா வந்து அதே சேம் வந்து திவ்யா மாதிரியே இருக்காங்க. அந்த கால்லாம் அப்படி அவளுக்கு திவ்யக்கு வந்து ஒரு மாதிரி அந்த உதறுவாள்ல, அதே மாதிரியே சேம் அதே மாதிரி இருக்காங்க. இது எல்லாமே அந்த அந்த டைமில் அந்த மாதிரி அந்த ஒரு சிலருக்கு போலியோ மாதிரி பிரச்சனை தெரியல, அந்த மாதிரி மாட்டினவங்க தான். திருப்பி வண்டிக்காக போட்டு விட்றாங்களோ எதுக்கு? ஆமாம், வண்டி கேட்குறது அது வந்து கண்டிப்பாக ஒன்றுனா பண்ணுவோம். அந்த உதவி பண்ணுறதுனால இல்லை, அதனால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் அந்த பாப்பாவை பார்த்துட்டு அது கொடுத்துட்டு வந்ததில் அவ்வளோ சந்தோஷம் தான். அந்த பாப்பாவுக்கும் சந்தோஷம், நமக்கும் ஒரு சந்தோஷம். அது வந்து புண்ணியம் தான், அந்த மாதிரி செய்யலாம். ஆமாம், நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, அங்கே போயிட்டு போனது வந்தது தெரியல. பாப்பாவும் நல்லா ஃப்ரீயாக விளையாடினாலுங்க அவ்வளோ பாட்டுக்கு. நமக்கும் அங்கே நேரம் போனதே தெரியல. நீங்கள் வந்து விடிய அங்கே அதை தான் விட்டுட்டுருக்கீங்க, அங்கேருந்து கிளம்பிட முடியும். ஆமாம், அப்புறம் வந்து மருமகளுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. தமிழ்ச்செல்வின்ட்டு ஏதோ ஒரு என்ன வீடியோ, சாப்பிட்றதுல வந்து இல்லை, சாப்பிட்றது இல்லை, வீட்டில் வந்து இறால் கழுவிட்டு இருந்தேன் இல்லை, இந்த இறால் அந்த இது கனவா. அப்போ வந்து அவள் சும்மா வாப்போன்னு, எப்போவுமே வீட்டில் வந்து அவள் வாப்போன்னு பேசுவாள். அவள் வாப்போன்றதுனால ஒன்றுமே இல்லை. புருஷனை கூப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து லவ் பண்ணும்போதே வந்து இப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லி வச்சுருக்கோம் அவளை. ஏன்னா நானே அனுமதி கொடுத்துருக்கேன். ஆமாம், அப்படிதானே? ஆமாம், மாமியார் அனுமதி கொடுத்துருக்காங்க, புருஷனாகி நான் அனுமதி கொடுத்துருக்கேன். ஆமாம், அதாவது வந்து வா போன்னு சொல்றதுனால ஒண்ணுமே கிடையாது. அதாவது வா போன்னு சொல்றதுனால வந்து அது ஒரு நெருக்கம் தான். நெருக்கம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கல்யாணம், அதாவது லவ்வரும் அவள்தான், பொண்டாட்டியும் அவதான், ரெண்டாவது அம்மாவும் தான், அக்கா எல்லாமே அவதான் அப்படிங்கிற மாதிரி வா போன்னு சொல்றது ஒண்ணுங்க எனக்கு தப்பா தெரியல. ஆமா, நாங்க எப்பவும் போல எப்பவும் ஜாலியாவே இருங்கன்னு தான் நானே சொன்னதுதான். ஜாலியா அப்படியே கூட்டு பழகிருங்கய்யா, அப்ப அப்படியே அது நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது இப்ப வீட்டுக்காரனும் அவளும் சண்டை போட்டு அவங்க வீட்டுக்காரன் படி விட்டு நோண்டோடனே செத்துருவான் அப்படிங்க பிரியனை. அதுக்கு இவளுக்கு க்ளோஸா இருக்கவ வா போன்னு சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. அது ஒரு 2 பேருக்குள்ள பொண்டாட்டி மாமே அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ற மாதிரி குதிக்கிற மாதிரி கிடையாது. அவைய வாழ்க்கை நார்மலா ஓடுது. இது இப்படிதான் இருக்கணும்னு என்னோட ஆசையும். வாழ்க்கையும் நல்லா இருக்கு, அவங்க விளையாடுறது சிரிக்கிறது எல்லாமே நார்மலாவே போயிட்டு இருக்கு. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன பேசுற கணவனை மரியாதையா பேசுடி அது என்ன நீ என்ன மரியாதையா பேசுற? கணவனை மரியாதை, அதாவது நாங்கள வந்து புருஷன் முண்டாட்டிகளும் நாங்க வாப்போன்னு சொல்லி பேசுறோம். உனக்கு வந்து யாருன்னே தெரியாதவங்களும் நீ எப்படி டீன்னு சொல்லலாம்? நீ சொல்லுவா ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீயே பிரியனை ஒழுங்கா கூட்டிருக்க மாட்டா. ஆமா, கமெண்ட் போட்டிருக்காளே, ஆமா நீ பேச டீங்கும்போது நீ எப்படி அப்ப டீன்னா அப்போ தாய் அக்கா தங்கச்சி கூப்பிடுறா சரி, தாய் முதல்ல டீன்ற வார்த்தை தான் வருமானு தெரியல. ரெண்டாவது வந்து உனக்கு தேவையும் இல்லை, மரியாதை எல்லாம் பேசுற, அறிவு இல்லை. அவளுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி நோண்டியா பார்த்தான்னு. ரெண்டாவது வந்து இவ ஒழுங்கா பிரியனை கூப்பிட்டாலும் கூடையில ஒழுங்கா வச்சுக்கிட்டாலும் என்னமோ. இத்தனைக்கும் வீடியோ பாக்குறவங்க வீடியோ பாருங்க, தப்பு கிடையாது, பார்க்காம இருங்க. அது அவளையா நோண்டுறது? ஏன் அவ பேசுறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா நீங்க விட்டுருங்க. அதை ஏன் நீங்க நோண்டிட்டு கிடக்குங்க? நாங்களே சந்தோஷமா ஏத்துக்கிறோம்ல.
ஆமா எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கு. அவங்க 2 இப்படி பேரும் பிடிச்சிருக்கு. பேசுறது. ஒன்று 2வது ஃபேமிலியிலே நாங்கள் வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம். எங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஆமா. நான் வந்து எனக்கு என் பிள்ளைகளும் தமாஷா இருக்கணும், தமாஷா பேசணும், விளையாடணும், சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்படி கூப்பிட்டு இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது என்னோட இல்ல குறிக்கோள். மொத்தத்துல இந்த பொம்பளைங்க தான் பொம்பளைங்களை குறை சொல்றீங்க ஊருக்கு வந்து நிக்காது. இல்ல அது ஏன்னு தெரியல. அது ஒரு அவங்களுக்கு ஆம்பளை அது கூட ஒரு சந்தோஷம் போல. ஐயா அது என்ன அளவு தெரியல. ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளையில வந்து அந்த குறை சொல்லணும் அந்த ஒரு எண்ணம் இல்ல. அந்த பொம்பளை அந்த பொம்பளை இல்ல, புத்தி அதாவது கொஞ்சம் அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு, நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு, உன் வாழ்க்கை உனக்கு. இல்ல அதனாலதான் அந்த பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லி அது. ஆனா சிலருக்கு அது ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் எல்லாரும் சொல்லல. எல்லாரும் சொல்ல முடியாதுல்ல. இது வந்து 4-5 ஈத்திரையில் இல்ல 4-5 ஈத்தரைனாலதான் அப்ப எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேர் வருது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. எல்லாரும் பார்த்து சிரிக்கவங்களும் இருப்பாங்க. இல்ல இது வரைக்கும் வர்றதுல அந்த நெகட்டிவ் கமெண்ட் வர்றது பாத்தீங்கன்னா முக்காவாசி இந்த மாதிரிதான் ஒன்று வர்றது. எங்களுக்கு ஆமா வர்றது ஒரு 100 கமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு 2 டிக்கெட் தான் இப்படி இருக்கும். அந்த 2ம் இந்த மாதிரி பொம்பளைல தான். அதுவும் பொம்பளையில தான் குறை. பொம்பளையில. ஆமாம். இவங்க சொல்ல போனால் வீட்டுக்கிட்ட போய் பார்த்தோன்னா அவ பெரிய வெளியே போனோடனே அவ வெளியே போகிற ஆளாக இருப்பாள். அதுலேயே சம்பத்துட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. முதலில் அடுத்தவர் மரியாதை அடுத்தவர் மனைவியை மரியாதையா பேசு பழகு. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் கணவர். அது கரெக்டு. ஆமா உனக்கு ஏன் எங்க எரியுது. கரெக்ட் தான். கரெக்டு தானே. இந்த காலத்தில் வந்து இப்போ அதாவது தமாஷா இருக்கிறது நிறைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் மட்டும் கிடையாது, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இப்போ இந்த அதாவது கூப்பிடுறதே இப்போ அதான். அதை வந்து நான் முன்னக்கூட்டியே என் பிள்ளைகள் கூப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படித்தானே. நம்ம அதாவது என்னோட வாழ்க்கையில் கிடைக்காதாலும் என் பிள்ளைகளை பார்த்து நான் சந்தோஷப்படணுங்கிறது என்னோட ஆசை, என்னோட விருப்பம். ஏன் எதிரில் அப்படி தான் கூடுவான். நானே கூட சொன்னதுனால நானே அவ வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டாயா, வா போனி நீங்கள் ஃப்ரீயாகவே பேசி பழகிருங்கன்னு தான் சொன்னது. லவ் பண்ணும்போதே நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது. ஆமா அதனால வந்து அவ வேத்தாளம் கிடையாது. எங்க ஊரு எங்க சொந்தக்கார பிள்ளை தான். இல்ல சொந்தமோ வேத்தாளம் அது கிடையாது. அவன் பொண்டாட்டி அவனை பேசுறது கொள்றது அவன் விருப்பம், அவ விருப்பம். அதுல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ஏத்துக்கிறான். அவளுக்கு அதுல ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிக்கும் போது நம்ம ஏத்துக்கிறான். அவளோட விருப்பத்துக்கு வாழ்றதுன்னு வாழ்க்கை. இது ஒண்ணும் பெரிய கொலகுத்தம் இல்லையே. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம சாதாரண ஒரு நீங்க போட்ட கமெண்ட் வந்து பெரிய நீங்க போட்டதும் பெரிய கொலகுத்தம் இல்லை. சாதாரண கமெண்ட் வந்து போட்டது போல கொலகுத்தம் தான். வாடி போடினா என்ன இருக்கும். நம்மளே கூட இல்ல நம்ம பிள்ளைய வாடி போடி இல்ல அதான் சொல்றேன். இது வந்து அது சில வார்த்தைகள் நம்ம பேசுறது வந்து அதை அடுத்தவங்க மனசை புண்படுத்தாம பேச வேண்டிய வேலையே கிடையாது. விருப்பம் இருந்தா பார்க்கணும், விருப்பம் எல்லாம் அந்த வீடியோவை தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவைய கமெண்ட் போட வேண்டிய வேலை கிடையாது. இருந்தாலும் போட்டோ போட்டு உங்களுக்காகவே சொல்கிறோம். போட்டு வா பண்ணி கூட நாங்கள் பேசலை. நீங்கள் போட்டோக்கு சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களுக்காகவே சொல்கிறோம். நீங்களும் பேசி பாருங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா. அதுக்காக அடுத்த வேலை வந்து நம்ம குறை சொல்லணும்னு அவசரம். என்ன கதையாக இருந்தாலும் அடுத்த வேலை இன்னொருத்தர் புறங்குத்தி பேசுறது தேவையே கிடையாது. அவரவர் விருப்பத்துக்காக அவரவர் வாழுங்க. இப்போ அவள் வந்து அனிஷா கூட நான் போய் படுத்துட்டு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டா. ஆனால் எனக்கு நம்ம போட்டே தீரணும் அப்படிங்கிற வேணா எத்தனை வாட்டியும் சொல்லி இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த என்ன சொல்றது இதை வந்து ஒரு பெரிய இதா எடுத்துக்கிறதுக்கு அது பழைய காலத்து ஆட்களே இப்ப நினைக்கல. ஏன் இது இப்ப இந்த காலத்துல போய் இதை பேசுறவ. இந்த காலத்துல முக்கால்வாசி பேரு வாடா போடா வாடே பேர சொல்லிதான் கூப்பிட்டு பேசுறவ. பேர சொல்லிதான் நல்ல அது வந்து நம்ம வயசானவங்களுக்கு கேட்கறதுக்கு எனக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பிள்ளைகள் விளையாடி சிரிச்சிட்டு போகும்போது ரோட்ல எல்லாம் என்ன பொறுத்தளவுல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அம்மா இப்ப வயசு நமக்கு ஏறது தெரிய மாட்டேங்களா. என்ன வயசு 35 வயசு ஆயிடுச்சு. வயசு ஏறது நம்ம இப்படி பேசும்போது நம்ம என்னமோ இன்னும் இளமையிலே இருந்த மாதிரி மண்டையில வளர்க்கணும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. என்ன ஒண்ணு வீட்டுக்காரனா வெளியே போனோன்னு ஏசுறது, வீட்டுக்குள்ள வந்தோடனே வாங்கங்கிறது, அடுத்த வீட்டை குறை சொல்றது, அந்த பழக்கம் என் பிள்ளைக்கும் கிடையாது, என் மருமகளுக்கும் கிடையாது. அவனும் அவன் பொண்டாட்டி குறை சொல்ல போறது கிடையாது. அவளும் அவள் போய் வீட்டுக்காரனா என்கிட்டே குறை சொன்னது கிடையாது. அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு தம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போடுறேன். அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து யாரும் கவலைப்பட வேண்டிய வேலை கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஃப்ரீயா பேசிட்டு போயிடலாம். இல்ல இந்த மாதிரி ஃப்ரீயா அடுத்த வீட்டை அண்ணா போறான் பாரு. அதான் போறான் பாரு மட்டுமா செல்வா எரடி தான் உழுவாம்பா. வெளியே போறான் பாரு காரில் அடிச்சு சாக மாட்டானாம்பா. வீட்டுக்கு வந்தோடனே ஏங்காம்பா மஞ்சள் பூசுவா, குங்குமத்தை வைப்பா, நெத்தில ஒன்று வைப்பா, உச்சில ஒன்று வைப்பா, தொண்டை குழியில குத்தி ஒன்று வைப்பா. அப்படி அவனை குத்துறதுக்கு தொண்டை குழியில வைப்பா. வந்தோடனே அப்படி உபகரிக்கிறத விட என் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே அதான் வெளியே அதுதான் எந்த இதுவுமே தொந்தரவு இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காவ. அது வந்து எனக்கு பெருமையா இருக்கு. அதுதானே. அதே மாதிரி வெளியே சுத்துறதுக்கு வந்து எப்பவும் காரே தானா. அதுவும் அனிஷாவும் தான்.
இவ எப்பவுமே காரு கார்ல தான் அதாவது சுத்துவாளா? வந்து அவன் பொண்டாட்டியை அவன் கூட்டு போகிறான். அவன் பொண்டாட்டி வந்து காரில் அவன் போனால் அவன் பொண்டாட்டி அவன் தானே கூட்டு போவான். அடுத்த எவ்வளோ கூட்டு போவ? இல்லை அடுத்த பக்கத்தில் நீங்கள் உங்களையுமே உட்காந்து போவாளா? அப்படி கிடையாது. அவன் வந்து அவன் தான் கூட்டிட்டு போய் ஆகணும். அதுவும் அவன் எங்களுக்கு தான் கூட்டு பிடிச்சிருக்கு. போவான். அது அவளுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. லைஃப் வந்து நமக்கு இப்படி வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு வாழ்க்கை அவ்வளவுதான். எடுத்துருக்காது, அவ்வளோதான். அதாவது சிம்பிளான வாழ்க்கை தான். கார் டிவி கூட சொல்ல போனால் போன மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சிம்பிளான வாழ்க்கை தான். அவைய தேவைக்கு அவைய வந்து இருந்துக்கிறவ. சிம்பிளான குடும்பம், சிம்பிளான வாழ்க்கை, எல்லாமே சிம்பிளான இதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கவ. நீங்கள் பொறாமப்பட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அவையில பார்த்து நீங்கள் போட்டி போட்டாலும் சரி தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கிறதுக்கு பாருங்க. ஆமா. அப்படிதானே? இதை ஏன்னா முன்னாடிலாம் எப்படி சொல்றது, எங்களை பார்த்து வந்து உங்களை பார்த்து எங்க மாமியார் மருமவா இருக்கிறத பார்த்துட்டே சொல்லுவாங்க, எங்க மாமியார் மோதிரம் போட்டாங்க, அது யாரோ நமக்கு நம்ம ஊர் சைடு தான். தெசலை சைடு. ஆமா, தெசலை சைடு. அப்படி சொன்னாங்க. அது உண்மையாதான். இல்ல அதாவது அப்படி இருக்கிறத பார்த்து ஒண்ணு சந்தோஷப்படணும், வருத்தமா இருந்தா விட்டுட்டு ஓடிடணும். வருத்தமா இருந்தா தட்டி விடுங்க. ஆமா. ரெண்டாவது வந்து இதே மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினைங்க. புரியுதா? அதை ஒரு வீடியோ போடுறவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதை பார்த்து அவங்க உண்மை போடுறாங்களா பொய்ய போடுறாங்களா, நீங்களும் அதே மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. உங்க வீட்டுக்காரன்ட்ட நீங்களும் அப்படி பேசி பாருங்க, விளையாடி பாருங்க, சிரிச்சு பாருங்க, சந்தோஷமா இருந்து பாருங்க. அந்த லைஃப் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அப்படிதானே? ஆமா, அதை தான் நாங்க. ஆனா அடுத்தவங்களை பார்த்து நான் எல்லாம் சந்தோஷம் தான் படுவேன். நானும் ஒருத்தரை பார்த்து பொறாம நாங்க பட நல்லா இருக்கேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்து சந்தோஷமா வெளியே போறத பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த பிள்ளைகளை பார்த்து எங்களுக்கு அப்படி பொறாம வராது. நம்ம பிள்ளைகளுமே இருக்கு, பரவாயில்ல. இப்ப நம்மளை பார்த்துட்டு சிலர் வந்து புருஷன் பொண்டாட்டி வருவாங்க. பொண்டாட்டி வந்து நம்மகிட்ட ஃப்ரீயா அனிஷானா அம்மாவோட வெளியே போகும்போதெல்லாம் பார்த்து பேசும்போது அவர் புருஷன் வந்து அங்கே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதை ஒரு சந்தோஷமா பொண்டாட்டி வந்து அது ஒரு இங்க வா அந்த மாதிரி ஒரு சிடுசிடுன்னு நிற்காம அதெல்லாம் அவங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பிள்ளை அங்கேயும் குறும்பேட்டிலும் கூட அந்த மாதிரி தான் துர்க்காண்டிட்டு அவன் வந்து அவ பேசுவான் அண்ணன் அண்ணின்னு. ஆனால் அவன் வந்து சிரிப்பான் அம்மானிட்டு. அது வந்து எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஐயா அவங்க எங்கேயோ பிறந்தவன், நம்ம எங்கேயோ பிறந்தோம். இருந்தாலும் அந்த பையன் வந்து அவன் அண்ணன் அண்ணிங்கிறே எதுக்கு அப்படின்னு கேட்க மாட்டான். அவனும் சேர்ந்து சிரிச்சு பேசுவான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் சந்தோஷம் தான். ஏன்னா லைஃப் நல்லா தானே இருக்கு. வீடியோ பார்த்து அண்ணங்க அண்ணிங்கலாம் அந்த பையன் கேட்டதும் கிடையாது. வண்டி நிப்பாட்டி அன்னைக்கெல்லாம் திருப்பி வர வந்துதான். அதான் நல்ல பிள்ளைகள். அப்படி வந்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவேன். நான் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். கடற்கரைன்னே அவளே அப்படி கூடுவா. அப்போ அவைய ரெண்டும் பேசும்போது எனக்கு ரொம்ப அந்த பையனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல பையனா இருக்கான் அப்படின்ட்டு. என்ன பொறுத்தளவுலாம் நம்ம இருக்கிறத பொறுத்து தான் அவங்களும் இருப்பாங்க, அவங்க இருக்கிறத பொறுத்து நம்மளும் இருந்துட்டு போக வேண்டியது. அவ்வளோதான். அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கம்மா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் தான் என் மருமகளை பேச சொல்லியிருக்கேன். நாங்கள் எங்களுக்கு பிடிக்கும் இந்த வாழ்க்கை, என் பிள்ளைகள் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். திருப்பி இது புது முகமோ என்னமோ தெரில. வீடியோ பார்க்குற டிக்கெட்டு தான், கரெக்டு தான். ஏன் அதை ஏன் சொல்லணும்? காரில் வந்து அவன் வெளியே போகும்போது பிள்ளைய ஸ்கூலுக்கு விட்டா கொண்டாட்டி கூட்டி கொண்டு உள்ளே விடுவா. ரெண்டாவது வந்து வெளியே போனாலும் அவன் கார் வச்சுருக்காலும் காரில் தான் கூட்டு போவான். ஏன் வெளியே நடந்தா போவா? வீட்டுக்காரன் காரில் போவான், நான் நடந்தா. அப்படியே நீங்கள் போவீங்க? அது எல்லாமே ஒரு எய்ம். சின்ன சின்ன இது கூட ஒரு அந்த லைஃப் கூட வாழ்றது கூட உங்களுக்கு போட்டியா இருக்கு. சரி, இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஆமா, சரி, பாய் பாய் பாய். இனி வந்து யாரையும் புறம் பேசாதீங்க. ஆமா, பாய் பாய்.